20 வருஷத்துல 95 பெண்களை வந்து இந்த மாதிரி சட்ட விரோதமா அடக்கம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க எடுத்து முன்ன வச்சிருக்காங்க எஸ்ஐடி முன்னால. ஹைகோர்ட் கூட எஸ்ஐடிக்கு என்ன கேள்வி கேக்குதுன்னா, இவங்க காட்டுற இடத்துல நீங்க எதுக்கு தோண்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேக்குது. இப்போ எஸ்ஐடில இருந்து இன்ஃபர்மேஷன் வெளிவராம பாத்துக்கிறாங்க அரசாங்கம் அப்படின்னு சொல்லலாமா, இல்ல அதிகாரிகள் பாத்துக்கிறாங்கன்னு சொல்லலாமா? இல்ல, அரசாங்கமே வந்து பாத்துக்குது சார். இது எப்படி சொல்லணும்னா, தர்மஸ்தலா தரப்புலயே சித்தராமையாவை எப்படியாவது சிஎம் சேர்ல இருந்து கீழே இறக்கி டிகே சிவகுமார சிஎம் ஆக்கணும். டிகே சிவகுமார் யாரு? இதுக்கு முன்னாலேயே சட்டசபையில RSS கீதையை பாடினவரு. நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் கர்நாடகாவிலிருந்து செய்தியாளர் அசோக்குமார் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை பாருங்கள். முடிந்தால் உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். வணக்கம் அசோக்குமார். வணக்கம் சார். தர்மசாலா விஷயம் என்ன ஆச்சுன்னு சொல்லி நம்மளுடைய வியூவர்ஸ் தொடர்ந்து கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்காங்க. உண்மையிலே தர்மசாலா விசாரணை போகுதா, இந்த எஸ்ஐடி முறையாக விசாரிக்கிறாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. என்ன அங்கே நடக்குது சார்? கள நிலவரம் என்ன சார்? தர்மஸ்தலா கேஸை பற்றி சொல்லணும்னா, கடந்த செப்டம்பர் லாஸ்ட் வீக்லேயே வந்து தர்மஸ்தலால இன்னொரு எஸ்கவேஷன் வந்து நடக்க வேண்டியது சார். இந்த எஸ்கவேஷன் எதுக்காக நடக்க வேண்டியதுன்னா, இந்த சௌஜன்யா கேஸை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய பேசிட்டோம். இந்த ரேப் அண்ட் மர்டர் ஆன சௌஜன்யாவோட தாய் மாமா விட்டல் கவுடாவை வந்து ஸ்பாட் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு பங்களேகுட்டா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு எஸ்ஐடி டீம் கூட்டிட்டு போறாங்க சார். இந்த பங்களேகுட்டா டீம் வந்து பங்களேகுட்டாங்கிற ஒரு இடத்துக்கு எஸ்ஐடி டீம் கூட்டிட்டு போனப்பயே வந்து கிட்டத்தட்ட 7 இருந்து 9 எலும்பு கூடுகள் வந்து அன்னைக்கு பறிமுதல் செய்யப்பட்டது. அந்த இடத்துல மேலேயே கடந்தது அப்படின்னு எஸ்ஐடியே அதிகாரப்பூர்வமா அதை உறுதிப்படுத்திருச்சு. அதாவது ஏதோ ஒரு காலகட்டத்துல குழி தோண்டி பிதைக்கப்பட்ட பிணங்கள் வந்து மழையால மண் சரிவு காரணத்தால அந்த பிணங்கள் மேல வந்திருக்கு. அந்த பிணத்தை எல்லாம் அவங்க பறிமுதல் செஞ்சாங்க. இந்த விஷயம் மீடியாவோட வீடியோ கேமராக்கள்லயும் பதிவாச்சு மிகப்பெரிய நியூஸா பேசப்பட்டது. அதுலயும் முக்கியமா ஒரு 3 இருந்து 5 வயசு குழந்தையோட எலும்பு கூடுகள் கூட அங்க கிடந்தது. அதுக்கு பக்கத்துல இந்த மாந்திரிகம் செய்ததுக்கான சில விஷயங்கள் எல்லாம், சில பொருட்கள் நரபலி கொடுத்தாங்களான்ற கேள்வி இருந்துச்சுல்ல? ஆமா சார், மாந்திரிகம் பண்ணி அந்த குழந்தைய இங்க நரபலி கொடுத்தாங்களா அப்படிங்கிற கேள்வியும் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கோஸ்டல் ஏரியாவுக்கு சம்பந்தப்பட்ட நிறைய பேர் வந்து சோசியல் மீடியால பேசினாங்க. ஆமா, இந்த பக்கம் கேரளா பக்கத்துல இருந்து எல்லாம் நிறைய பேர்த்த இங்கெல்லாம் கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி மாந்திரிகம் பண்ணதெல்லாம் உண்மை. இந்த மாதிரியான கலாச்சாரம் வந்து தர்மஸ்தலா சுத்தி முத்தி இருக்கு அப்படிங்கிற ஒரு திடுக்கிடும் தகவல்களை நிறைய பேர் சொன்னாங்க சார். ஆனா அதுக்கு மறாவது நாளே விட்டல் கவுடா வந்து ஃபேஸ்புக் லைவ்ல வந்து ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. என்ன ஸ்டேட்மெண்ட்னா, இந்த மாதிரி நாங்க ஸ்பாட் இன்ஸ்பெக்ஷனுக்கு போனது உண்மை. அந்த டைம்ல 9 எலும்பு கூடுகள் வந்து கிடைச்சது. அதை வந்து FSL டீம் வந்து அதை வந்து அங்கிருந்து அப்ரூவ் படுத்தி எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா இங்க வந்து இன்னும் நிறைய இடத்துல குழி தோண்டி நிறைய பிணங்களை புதைச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து அன்ஐடென்டிஃபை பாடி, அநாத பணம் அப்படின்னு புதைச்சிருக்காங்க. ஆனா அவங்க யாரும் அநாத பணம் கிடையாது. இங்க வந்து லாட்ஜில் தங்குனவங்க எப்படி அனாதையாக முடியும்? அவங்க தங்குறதுக்கு முன்னால ஓட்டர் ஐடியோ பேன் கார்டோ ஏதாவது ஒரு சான்றிதழை கொடுத்துதான் ரூம் எடுத்திருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு 2013லயே வந்து ஒரு புருஷன் முன்னாடி 2 பேரும் இங்க வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஆனா இவங்க வந்து அநாத பணம் அப்படின்னு ஒரே நாள்ல போஸ்ட்மார்ட்டம் முடிச்சு புதைச்சிருக்காங்க. இதை வந்து நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். இவரும் அதே தான் சொல்றாரு. இங்க நிறைய பேரை இந்த மாதிரி சந்தேகத்துக்கு இடம் கொடுக்குற மாதிரி நிறைய சாவுகள் நடந்திருக்குது. ஒரே நாள்ல போஸ்ட்மார்ட்டம் முடிச்சதா சொல்லி காலையில செத்தவங்கள நைட்டே அநாத பணம்னு புதைச்சிருக்காங்க. இந்த இடத்தையெல்லாம் நான் ஸ்பாட் பண்றேன், நான் காட்டுறேன், நீங்க வந்து இங்க எல்லாம் குழி தோண்டி ஆகணும், எஸ்கவேஷன் நடக்கணும் அப்படின்னு வந்து விட்டல் கூட கேட்கிறாரு. அண்ட் இவர் கூட சேர்ந்து இன்னும் 3 பேர் ஹைகோர்ட்டுக்கு போய் ரிட்டு போடுறாங்க. ஹைகோர்ட் கூட எஸ்ஐடிக்கு என்ன கேள்வி கேக்குதுன்னா, இவங்க காட்டுற இடத்துல நீங்க எதுக்கு தோண்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேக்குது. ஏன்னா இவங்க கொடுத்த இதுலயே வந்து தெளிவா சொல்லியிருப்பாங்க, நாங்க வந்து காட்டின இடத்துல பிணங்கள் கிடைக்கலன்னா நாளைக்கு சட்ட ரூபமா எங்க மேல எந்த ஆக்ஷன் வேணாலும் எடுங்க, ஆனா அந்த இடத்துல எஸ்கவேஷன் நடந்தே தீரணும் அப்படின்னு அவங்க உறுதியா சொல்றாங்க சார். ஆனா எஸ்ஐடி இது வரைக்கும் அந்த இடத்துல வந்து எஸ்கவேஷன் நடத்தல. இத பேஸ் பண்ணி இங்க இருக்கிற சில மீடியாக்கள் என்ன ஒரு பரவலான நியூஸை கொடுத்தாங்க அப்படின்னா, இது ஒரு சூழ்ச்சி தான், இது எல்லாமே சூழ்ச்சி தான், ஆரம்பத்துல இருந்தே சூழ்ச்சி நடந்துகிட்டு இருக்குது. தர்மஸ்தலாக்கு எதிராக இவங்க சில பேர் காசு வாங்கிட்டு இந்த மாதிரி பண்றாங்க, சீனால இருந்து ஃபண்ட் ஆச்சு, ஜப்பான்ல இருந்து ஃபண்ட் ஆச்சுன்னு இஷ்டத்துக்கு உருட்டுனாங்க. ஆனா எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கிற இதை நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடும். என்ன எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன் எந்த ரூட்ல போயிட்டு இருக்குதுன்னா சார், இது வரைக்கும்
1990 இருந்து டில் டேட் இது வரைக்கும் அந்த பெல்தங்கடி தர்மஸ்தலா பஞ்சாயத்துல வேலை செஞ்சாங்க பாத்தீங்களா, எல்லா பிடிஓக்களுக்கும் சமன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது. எல்லா பிடிஓக்களையும் கூப்பிட்டு வச்சு விசாரிச்சிருக்காங்க. ஏன்னா பஞ்சாயத்துல தான் இது இந்த இந்த விஷயத்துல பஞ்சாயத்து தான் மிகப்பெரிய ஃப்ராட் பண்ணிருக்குன்னு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அண்ட் இப்போ ஒரு 10-15 நாளைக்கு முன்னால கிரீஷ் மட்டன்னவர், அதாவது இந்த போராளிகள் யார் இருக்காங்க இல்லைங்களா, இவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டு இருந்தாங்க வித் ப்ரூஃபோட. அது என்ன ப்ரூஃப்னா, 1995 இருந்து 2014 வரைக்கும் இந்த 20 வருஷத்துல எத்தனை பேர் இங்க இறந்திருக்காங்க, முறைப்படி இவங்களை அடக்கம் பண்ண சவங்கள் எத்தனை, முறை இல்லாம இல்லீகல் அடக்கம் பண்ண சவங்கள் எத்தனைன்னு ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காங்க சார். அந்த லிஸ்ட்ல 95 பாடிய நம்பர் 1, 2 அப்படின்னு பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க பேரு தெரியல. அந்த 95 பாடியும் யாரோட பாடினா 13 இருந்து சராசரியா 30 வயசுக்குள்ள இருக்கிற பெண்களோட பிணங்கள். காலையில பாடி கிடைச்சிருக்கு, மத்தியானத்துக்குள்ள போஸ்ட்மார்ட்டம் பண்ணோம் அப்படின்னு இவங்க டிக்ளேர் பண்ணி சாயந்தரத்துக்கே அதை வந்து அனாதை பணம்னு டிக்ளேர் பண்ணி இவங்க வந்து புதைச்சிருக்கிறது. அதுவும் எப்படின்னா, இங்க ஒரு ரூல் இருக்கு. இந்த மாதிரி இங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து இறந்துட்டா அந்த பாடியை வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் நீங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் செய்யணும்னு. ஆனா மகாபலா ஷெட்டிங்கிறவருக்கு சொந்தமான ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இங்க இருந்து 60, அதாவது தர்மஸ்தலால இருந்து 60 கிலோமீட்டர் தூரமா இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய், ஹெகடே அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல, அந்த ஹாஸ்பிட்டல் பேரு ஹெகடே, அங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அந்த ஆஸ்பத்திரிக்கு சேர்ந்த ஒரு பிரைவேட் மயானத்துல எப்படி நீங்க அடக்கம் பண்ணுவீங்க? அதாவது இல்லைன்னா எப்படி நீங்க எரிப்பீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. அந்த மாதிரி 95 பாடியை இந்த மாதிரி இல்லீகலா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணி புதைக்கப்பட்ட, எரிக்கப்பட்ட 95 பாடியோட இதை வந்து ஆர்டிஐல போட்டு பஞ்சாயத்துல இருந்தே இவங்க எடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அலசி ஆராய்ஞ்சு பாயிண்ட் பண்ணி 20 வருஷத்துல 95 பெண்களை வந்து இந்த மாதிரி சட்ட விரோதமா அடக்கம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க எடுத்து முன்ன வச்சிருக்காங்க எஸ்ஐடி முன்னால. இதை வந்து எஸ்ஐடி எக்காரணத்து கொண்டு, எஸ்ஐடில யாரா இருந்தாலும் இந்த ஆதாரங்களை வந்து புறக்கணிக்க முடியாது. இதை வந்து இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு புது ஆதாரம். இந்த இன்வெஸ்டிகேஷனை யார் பண்றா, எந்த அமைப்பு பண்ணுதுங்க சார்? இந்த கிரீஷ் மட்டன்னவர், நம்ம ஏற்கனவே கிரீஷ் மட்டன்னவர் பத்தி பேசியிருக்கோம். கடந்த 15 வருஷமா தர்மஸ்தலால நடந்துட்டு இருக்கிற இந்த மாதிரி அநியாயங்கள், இந்த மாதிரி கொடுமைகள், கற்பழிப்பு, கொலை, இதை பத்தி கடந்த 15 வருஷமா போராடிட்டு இருக்கிற ஒரு முன்னாள் போலீஸ் அதிகாரியும் கூட கிரீஷ் மட்டன்னவர் இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் எடுத்து எஸ்ஐடி கொடுத்திருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி எஸ்ஐடி வந்து பிடிஓக்கள், அதாவது கடந்த 30 வருஷமா அந்த பஞ்சாயத்துல வேலை செஞ்ச பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் ஆபீசர்ஸ்களுக்கெல்லாம் சமன்ஸ் கொடுத்திருக்கு. அண்ட் அங்க பெல்தங்கடி தர்மஸ்தலா போலீஸ் ஸ்டேஷன்ல கடந்த 30 வருஷமா வேலை செஞ்ச எல்லா போலீஸுகளுக்கும் வந்து நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்குது. அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அண்ட் கள நிலவரம், அந்த ஊருக்குள்ளேயும் ஒரு டீம், எஸ்ஐடியோட டீம் ஜனங்களோட பேசியிருக்காங்க, விசாரிச்சிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா கோணங்கள்லயும் வந்து எஸ்ஐடி விசாரிச்சுட்டு இருக்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. அதனால மீடியாக்கள் சொல்ற மாதிரி இந்த கேஸ் அவ்வளவுதான், இது முடிஞ்சு போச்சு, இது ஒரு சூழ்ச்சியின் பாகம் என்னென்னமோ சொன்னாங்க. இந்த இவரு கொண்டு வந்த மண்டை ஓடு, யாரு இந்த சின்னையா கொண்டு வந்த மண்டை ஓடு கூட ஏதோ லேப்ல இருந்து காசு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்த மண்டை ஓடு அப்படின்னு எல்லாம் கூட பொய்கள் எல்லாம் சொன்னாங்க. ஆனா அது அப்படி இல்லை, அதுவும் அங்கிருந்து எடுக்கப்பட்ட மண்டை ஓடு தான் அப்படிங்கறத வந்து எஸ்ஐடி உறுதியா சொல்லியிருக்காங்க. இது வந்து பெங்களூர் போஸ்ட் கூட நியூஸ் பண்ணியிருக்கு. பெங்களூர் போஸ்ட்ல அப்படிங்கிற ஒரு ஊடகம் வந்து இது மிகப்பெரிய நியூஸ் ஆச்சு. அது இல்லாம இப்ப 3 நாளைக்கு முன்னால சின்னையா வந்து பிறல் சாட்சியா மாறிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னால அவரு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வேற மாதிரி இருக்கு, இப்ப கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வேற மாதிரி இருக்கு. இதனாலதான் போலீஸ் வந்து சின்னையாவை அரெஸ்ட் பண்ணதா வந்து சொன்னாங்க இல்லைங்களா. முந்தா நாள் கோர்ட்ல ஜட்ஜ் முன்னால மறுபடியும் சின்னையா பழைய ஸ்டேட்மெண்ட்டையே கொடுத்திருக்காரு. ஒரே இடத்துல நான் 10 பிணங்களை புதைச்சது உண்மைதான் அப்படின்னு அவரு மறுபடியும் ஒத்துக்கிட்டு இருக்காரு. அதாவது இப்ப அவரு பிறல் சாட்சியா மாறினதுக்கு பின்னால என்ன சூழ்ச்சி இருக்கு, யாரு வந்து அவர்கிட்ட என்ன ஆமிஷம் காட்டினாங்க, என்ன ஆசை காட்டினாங்க, அந்த மாதிரி கோணத்திலயும் வந்து இன்வெஸ்டிகேஷன் இப்ப வந்து எஸ்ஐடி நடந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரி எல்லா கோணங்கள்லயும் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குது சார். இந்த மந்த் எண்டுக்குள்ள ஒரு ரிப்போர்ட்டை வந்து கவர்மெண்ட்டுக்கும் கோர்ட்டுக்கும் எஸ்ஐடி வந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு இங்க ஹோம் மினிஸ்டர் வந்து ஒரு டெட்லைன் கொடுத்திருக்காரு. மேக்சிமம் அடுத்த வீக்குள்ள ஒரு ரிப்போர்ட் வரும். ரிப்போர்ட் இல்லைன்னா கூட கோர்ட்டுக்கு ஒரு சார்ஜ் ஷீட்டையாவது இவங்க கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதை வந்த வாட்டி தான் இதோட இந்த ரிப்போர்ட் வந்த வாட்டி தான் எதையும் முழுசாவே நம்ம சொல்ல முடியும்.
பட் இதுல ஆதங்கத்துக்குரிய இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க கேட்டீங்க இந்த இன்வெஸ்டிகேஷன் சரியான வழியில தான் போகுது அப்படின்னு. இதெல்லாம் ம். கரெக்ட் தான். எல்லா போலீஸ்க்கு வந்து 30 வருஷமா வேலை செஞ்ச போலீஸ்க்கு நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க, பிடிஓக்களுக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க, இந்த கோவில் என்கொயரி இதுல வேலை பண்ணவங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து அவங்களையும் கூப்பிட்டு வச்சு விசாரிச்சிருக்காங்க. எல்லா விசாரணையும் ஓகே தான். இதுல முக்கியமா மஞ்சுநாத் கவுடா அப்படிங்கிற ஒருத்தருடைய பேர் வந்து அப்பப்ப அடிபடுது சார். இவர் யாரு அப்படின்னா, இதுக்கு முன்னால சின்னையாவை மிரட்டினவரு. நீ யாருக்கு எதிரா வந்து கேஸ் கொடுத்திருக்க தெரியுமா, இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்க, இல்லைன்னா உன்னை தூக்குல போட்டுருவாங்க அப்படின்னு ஓப்பனா அவரை மிரட்டி இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்க சொல்லி அவரை மிரட்டினவரு. நெக்ஸ்ட் டேவே சின்னையா வந்து இவருக்கு எதிராக ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. இது இல்லாம சௌஜன்யாவை வந்து 2013 அக்டோபர் 9 யாரு கிட்னாப் பண்ணாங்க இல்லைங்களா, அந்த கிட்னாப்பை ம். பார்த்ததா ஒரு பெண் வந்து சொல்லியிருந்தாங்க. மண்டியாவை சேர்ந்த ஒரு பெண். நான் தான் ஐ விட்னஸ். 10 வருஷம் கழிச்சு இப்ப நான் என் நெஞ்சில இருக்கிற இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த கிட்னாப் பண்ணும்போது அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணதை நான் பார்த்தேன்னு ஒருத்தர் வந்திருந்தாங்க. அவங்கள பத்தி ஆமா. நம்ம உங்ககிட்ட ஏற்கனவே நம்ம பதிவு பேசியிருக்கோம். பண்ணோம். ம். பேசியிருக்கோம் சார். அந்த பெண் கிட்ட ஒரு 65 வயசு ஆயிருக்கிற ஒரு லேடி, ஒரு மேடம், அவங்ககிட்ட பேசும்போது கூட மஞ்சுநாத் கவுடா அவங்க வந்து நெக்ஸ்ட் டேவே ஃபேஸ்புக் லைவ்ல வந்து அவங்களும் பேசினாங்க. விசாரணையின் போது மஞ்சுநாத் கவுடா வெறும் ரொம்ப ரூடா நடந்துகிட்டாரு என்கிட்ட. கேமரா ஆனா இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுறாரு, கேமரா ஆஃப் பண்ண வாட்டி ஏகவசனத்துல சிங்குலர்ல பேசுறாரு, ம். என்ன திட்டுறாரு, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்காரு. அவங்களும் அந்த மேடம் வந்து ஓப்பனாவே ஃபேஸ்புக் லைவ்ல வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா ஒரு இவ்வளவு சென்சிட்டிவான கேஸ்ல ஒரு மஞ்சுநாத் கவுடா அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் மறுபடி இந்த மாதிரி ஒரு பிஹேவியர் காட்டும் போது நீங்க அவரை டிரான்ஸ்பர் பண்ணலாம், ஏதாவது அவர் மேல ஒரு சட்டரூபமான ஒரு ஒரு இதை எடுக்கணும், ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்கணும் இல்லைங்களா. ஆனா ம். மஞ்சுநாத் கவுடா மேல இதுவரைக்கும் அந்த மாதிரி எந்த ஆக்ஷனும் எடுக்கப்படல. அண்ட் இப்போ நேத்து சார் அவருக்கு வந்து ப்ரமோஷன் கொடுத்து டிஒய்எஸ்பியா பதவி உயர்வு கொடுத்து வேற இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க நேத்து. இதை நீங்க எங்கேயாவது கேட்க முடியுமா? இந்த மாதிரி கேஸ்ல ஓப்பனா ம். சாட்சியை மிரட்டுன ஒரு ஆளு மேல டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்காம நீங்க அவருக்கு வந்து ப்ரமோஷன் கொடுத்து ஒரு டிஒய்எஸ்பியா பெரிய அதிகாரம் கொடுத்து அனுப்புறீங்கன்னா, நாம இந்த எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன் எந்த ரூட்ல போகுதுன்னு நாம எப்படி உறுதியா சொல்ல முடியும் சார்? இது வரைக்கும் எஸ்ஐடி என்னென்ன எப்படி நம்பிக்கை இருக்கும் எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன்ல அப்படின்ற ஒரு விஷயம் கேள்வி இருக்குல்ல. அதே கேள்விதான் சார் எங்களுக்கு இருக்கு. இதுக்கு நடுவுல முந்தா நாள் 9ஆம் தேதி வந்து நாங்க ஒரு பெரிய பெரிய போராட்டம் பண்ணோம். 18ஆம் தேதி ஒரு போராட்டம் பண்ணோம் பெங்களூர்ல. பெங்களூர்ல ம். இருக்கிற நிறைய ஜனசக்தி அப்படின்னு ஒரு சங்கம் இருக்குது சார். சங்கம் இப்போ ஒரு பெண்களுக்கான உமன் எம்பவர்மெண்ட் சங்கம். இவங்க வந்து மிகப்பெரிய போராட்டம் பண்ணாங்க. டைரக்டா சிஎம்க்கு போய் ஒரு கடிதம் கொடுத்திருக்காங்க, ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா, தர்மஸ்தலால ம். இத்தனை நூத்துக்கணக்கான பெண்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. 2018 காங்கிரஸோட முன்னாள் மந்திரி ஒருத்தர் இதை உறுதிப்படுத்தி இருக்காரு. ஆமா, தர்மஸ்தலால நூத்துக்கணக்கான பெண்கள் இந்த மாதிரி அனுமானத்துக்கு இடம் கொடுக்குற மாதிரி உயிரிழந்திருக்கிறது உண்மைதான்னு ஒரு முன்னாள் அமைச்சரே வந்து சொல்லியிருக்காரு. அப்படின்னா இவங்களை கொன்னது யாரு? தயவு செஞ்சு கண்டுபிடிங்க. இதுக்கு இந்த எஸ்ஐடியை வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்டா கொடுங்க, எஸ்ஐடிக்கு ஃப்ரீ ஹேண்ட் கொடுங்கன்னு ஒரு 3 நாளைக்கு முன்னால கூட அவங்க போய் சிஎம் பார்த்து ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க. பட் அல்டிமேட்டா எஸ்ஐடியோட ரிப்போர்ட் வர வரைக்கும் நாம இதை உறுதியா சொல்ல முடியாது சார். ஆனா தர்மசாலா பத்தியான செய்திகள் எதுவுமே வந்து சமீப காலமா வெளியே வரல. அப்போ வந்து இந்த விசாரணை மீதான நம்பிக்கை போனதா தானே மக்கள் நினைப்பாங்க. ஏன் நம்மளே அப்படிதானே நினைக்க தோணுது. சார் இப்ப கர்நாடகா பொறுத்த வரைக்குமே வந்து சார் எல்லா மீடியாக்களும் வந்து தர்மஸ்தலாவுக்கு ஆதரவா தான் பேசுனாங்க. அதாவது சோ கால்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எப்பயுமே தர்மஸ்தலாவுக்கு ஆதரவா தான் பேசியிருக்காங்க. நானும் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அங்கெல்லாம் கிக் பேக் ஆயிருக்கு, பணம் வாங்கிட்டு பேசுறாங்க. தர்மஸ்தலாவுக்கு ஆதரவா பேசுறாங்க, ஆமா, பணம் வாங்கிட்டு பேசுறாங்க. இப்ப நாமளே பேசின எந்த விஷயமே நீங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியால பார்க்க முடியாது. இப்ப கிரீஷ் மட்டனவர் வந்து 95 பேர் 20 வருஷத்துல 95 பேரோட 95 பெண்களோட மரணம் வந்து அனுமானம் கொடுக்கிற வகையில இருக்கு. அது எப்படி காலையில கிடைச்ச பிணத்தை அனாதை பணம்னு நீங்க நைட்டே வந்து அந்த பிணத்தை வந்து எரிப்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. இந்த கேள்விக்கு அவரு சில ஆதாரங்களும் முன் வைக்கிறாரு. அது வந்து ஃபோர்ஜரி பண்ணி இவங்களே கிரியேட் பண்ண ஆதாரம் இல்ல. ஆர்டிஐ அடியில வந்து பஞ்சாயத்துல இருந்து ஆர்டிஐ போட்டு பஞ்சாயத்துல இருந்து எடுத்த ஒரு ஆதாரத்தை தான் முன் வைக்கிறாங்க. இது ஒரு வேலிட் கேள்வியா இல்லையா நீங்களே சொல்லுங்க சார். 20 வருஷத்துல 95 பேரு பெண்கள், 13ல இருந்து 30 வயசு நடுவுல இருக்கிற பெண்களை வந்து இந்த மாதிரி ஒரே நாள்ல அது எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அனாதை பணம் அவங்கள தேடி கண்டுபிடிக்கிற அவங்கள வாரிசுதாரர் யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு பிணங்களை நீங்க கொண்டு போய் சேர்த்துல ஒரே நாள்ல புதைச்சிருக்கீங்க.
இதை எப்படி அனுமானிக்காம இருக்க முடியும் அப்படின்னு எஸ்ஐடி முன்னால இவர் ஒரு கேள்வி வைக்கிறாரு. இந்த கேள்வியை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கேட்கணுமா கேட்கக்கூடாதா சார்? இது ஒரு வேலிடான கேள்வியா இல்லையா? நீங்களே சொல்லுங்க சார். இல்லை, கண்டிப்பாக வேலிடான கேள்வி வித் எவிடன்ஸோடு இருக்குது. ஆனா வித் எவிடன்ஸ் இந்த மாதிரி வேலிடான கேள்வியை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் கேட்கணுமா கேட்கக்கூடாதா? ஆனா இங்க இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இது வரைக்குமே அந்த மாதிரி கேள்வி கேட்டதே இல்லை. அண்ட் இவங்க இது எஸ்ஐடில இருந்து எந்த ஒரு எஸ்ஐடி மினிமம் ஒரு வாரத்துக்கு ஒரு பிரஸ் நோட்டாவது அவங்க கொடுக்கணும். என்ன டெவலப்மெண்ட் போயிட்டு இருக்குது, இந்த இந்த எந்த ரூட்ல போயிட்டு இருக்குது எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன் நாம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஏன்னா எந்த டைம்ல வேணாலும் இவங்க எந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுத்தாலும் அதை நம்ம கேள்வியே கேட்க முடியாத மாதிரி ஆயிருக்குது. ஏன்னா எந்த ரூட்ல போயிட்டு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல. இவங்க எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் லீக்கே பண்ணல. அதனால மீடியா ஒரு வாரம் 2 வாரம் இந்த நியூஸ் பின்னால விழுந்தாங்க. டிஆர்பி இஷ்யூ நியூஸ் பின்னால விழுந்தாங்க. 2 வாரம் கழிச்சு வேற நியூஸ் வந்துருச்சு. இங்க பிஜேபி வர்சஸ் இது காங்கிரஸ் வர்சஸ் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு வேற நியூஸ் போயிட்டு இருக்கு, பரவலா போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல ஒரு சினிமா ஃபேமஸ் ஆக்டர் தர்ஷன் அப்படின்னு கர்நாடகத்துல நம்பர் 1 ஹீரோ அவர் தான், அவர் அரெஸ்ட் ஆனாரு. இந்த டிஆர்பி நியூஸ் வந்த உடனே தர்மஸ்தலா நியூஸை விட்டுட்டு போயிட்டாங்க. அது இயல்பு தானே. எந்த நியூஸா இருந்தாலும் ஒரு வாரம் 2 வாரம் பிரைம் டைம்ல இருந்தா அது ஒரு பெரிய விஷயம் தான். தர்மஸ்தலா கேஸ் 2 வாரம் பிரைம் டைம்ல இருந்துச்சு. எஸ்ஐடில இருந்து வேற எந்த இன்ஃபர்மேஷனும் லீக் ஆகல. சோ அடுத்த நியூஸை தேடி மீடியாவும் ஓடிட்டாங்க. அதனால உங்களுக்கு தர்மஸ்தலா பத்தின நியூஸ் பரவலா இப்போ கடந்த ஒரு மாசமா பரவலா இல்ல. அதுக்கான அர்த்தம் தர்மஸ்தலால நடந்ததெல்லாம் சூழ்ச்சின்னு கிடையாது. தர்மஸ்தலா கோவிலே ஒரு பெரிய சூழ்ச்சின்னு ஒரு ஒரு பரிசுதான், பெரிய சூழ்ச்சியோட ஒரு பாகம் தான் தர்மஸ்தலா கோவில. அங்க நிறைய பெண்களை கற்பழிச்சு கொலை பண்ணிருக்கிறது உண்மைதான். அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் தான் வேற வேற ஆங்கிள் போயிட்டு இருக்குது. பட் அல்டிமேட்டா எஸ்ஐடி இன்னொரு 2 வாரத்துல ரிப்போர்ட் கொடுத்தாதான் நம்ம உறுதியா அதை சொல்ல முடியும் சார். இப்போ எஸ்ஐடியிலேருந்து இன்ஃபர்மேஷன் வெளிவராமல் பார்த்துக்கிறாங்க அரசாங்கம் அப்படின்னு சொல்லலாமா, இல்லை அதிகாரிகள் பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லலாமா? இல்ல, அரசாங்கமே பாத்துக்குது சார். இது எப்படி சொல்லணும்னா அரசாங்கத்துக்கே நான் ஏற்கனவே நாம இது பேசினது தான். அரசாங்கத்துக்கு ஓப்பனாவே ஹோம் மினிஸ்டர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, எஸ்ஐடியை இது பண்ணப்ப என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு ஹோம் மினிஸ்டர்னா, தர்மஸ்தலா மேல நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் நம்ம ஒரு கிளீன் சிட் கொடுக்கணும்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும் இல்லையா அப்படின்னு தான் சொன்னாரு. அதாவது இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சதே தர்மஸ்தலாவுக்கு கிளீன் சிட் கொடுக்கறதுக்காகவா? உண்மையை தேடி கண்டுபிடிச்சு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கொடுக்கறதுக்காக நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவீங்களா, இல்ல ஒரு கோயிலுக்கு கிளீன் சிட் கொடுக்கறதுக்காக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவீங்களா? இங்க ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும் இவங்களுக்கு உண்மை வெளியே வரணும், தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும், அந்த மாதிரி எந்த இன்டென்ஷனும் இல்ல. ஒரு மிகப்பெரிய எழுச்சி இருந்தது ஜனங்களுக்கு நடுவுல, ஒரு எழுச்சி இருந்தது. தர்மஸ்தலாவுல என்ன நடந்துட்டு இருக்கு, இது இன்வெஸ்டிகேஷன் ஆயே ஆகணும்னு ஜனங்களோட எழுச்சிக்கு இவங்க கொஞ்சம் செவி கொடுக்கணும் இல்லைங்களா? அதனால இவங்க எஸ்ஐடியை அந்த டைம்ல ஃபார்ம் பண்ணாங்களே தவிர இங்க சிஎம் சித்தராமையாவை தவிர வேற எந்த காங்கிரஸ் லீடருக்கும் இந்த எஸ்ஐடி நேர்மையான வழியில இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும், தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் இந்த பிரியங்க் கர்கே சிஎம் சித்தராமையாவை தவிர வேற எந்த மினிஸ்டருக்கும் அந்த ஒரு இன்டென்ஷன் இல்லை. அதை பத்தி யாரும் இது வரைக்கும் பேசவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. சிஎம் சித்தராமையாவும் அதனாலேயே மாத்தணும் அப்படிங்கிற ஒரு இது கூட ஆர்எஸ்எஸ் துவனியில கேட்டுட்டு இருக்குது. இந்த நவம்பர் கிராந்தி அப்படின்னு நவம்பர் ரெவல்யூஷன் அப்படின்னு இப்ப கர்நாடகால பெரிய விஷயமா பேசப்பட்டு இருந்தது. என்னன்னா தர்மஸ்தலா தரப்புலயே சித்தராமையாவை எப்படியாவது சிஎம் சேர்ல இருந்து கீழே இறக்கி டிகே சிவகுமார சிஎம் ஆக்கணும். டிகே சிவகுமார் யாரு? இதுக்கு முன்னாலேயே சட்டசபையில ஆர்எஸ்எஸ் கீதையை பாடினவர், ஓப்பனாவே கேபினெட்ல டிசைட் ஆகி எஸ்ஐடி கொடுத்துருக்கிறது இந்த கேஸ். ஆனா கேபினெட் டிசிஷன் முடிச்சு வெளியே இவரே சொன்னாருக்கு, தர்மஸ்தலா மேல ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி நடந்திருக்கு, அந்த சூழ்ச்சி பண்ணவங்க யாரு, காசு எங்க இருந்து வந்தது இவங்களுக்குன்னு எங்களுக்கு தெரியும் ஓப்பனா சொன்ன ஒரு டிகே சிவகுமார். நாளைக்கு டிகே சிவகுமார் சிஎம் ஆயிட்டா ஆட்டோமேட்டிக்கா எஸ்ஐடி என்ன ரிப்போர்ட் கொடுக்கும் அப்படின்னு மொத்த கர்நாடகாவுக்குமே தெரியும் இந்த விஷயம். அதனால இந்த விஷயம் பொலிட்டிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸா இருக்கட்டும் பிஜேபியா இருக்கட்டும் 2 பார்ட்டியும் தர்மஸ்தலா கூடவே தான் நிக்குது. சிஎம் சித்தராமையா ஒருத்தர் மட்டும்தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் நியாயமா நடத்தணும்னு நினைக்கிறாரு. ஆனா அவரை எப்படியாவது சிஎம் சேர்ல இருந்து கீழே இறக்கணும் அப்படின்னு ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் தர்மஸ்தலா கூட சேர்ந்து வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய விஷயமா போயிட்டு இருக்குது. இப்ப சிஎம் சித்தராமையா அவருக்கு சேர்ல இருந்து இறங்குவாரா, டிகே சிவகுமார் எப்ப சிஎம் ஆகுவாரு, இந்த மாதிரி டிஸ்கஷன் தான் இப்போதைக்கு இங்க இருக்கிற மீடியாவுல போயிட்டு இருக்கு. அதனாலேயே தர்மஸ்தலா இஷ்யூ பத்தி பேசுற இது ரொம்ப அந்த நியூஸ் ரொம்ப கம்மியாயிருக்கு சார். ஓகே சார், தமிழ்நாட்டிலும் இது போன்ற எஸ்ஐடி கிட்டத்தட்ட 35லேருந்து 40 டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் எந்த விதமான பெரிய
ரிசல்ட்டும் கிடைக்கல. சரி, கர்நாடகாவிலேயாவது கிடைக்கும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. பொறுத்திருந்து பார்க்கலாம். சரிங்க சார், பல்வேறு விஷயங்களை குறிப்பாக தர்மசாலா பற்றி எங்களுக்கு பிரத்யேகமான தகவலை தெரிவித்ததற்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். நன்றி சார்.